எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே சினிமா தானே சார், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி சார்? ஆமாம்ப்பா, சினிமா தானே. ஜெயலலிதா மேடம், எம்ஜிஆர், கலைஞர், நம்மகிட்ட வரியை கலெக்ட் பண்ணி நமக்கு நலத்திட்டங்கள் வளர்ந்து பாருங்க. நலத்திட்டங்கள்லாம் நீங்கள் உங்கள் தமிழ் மீடியாவோட ஸ்பெஷல் வேர்டு ரைட்டா, பயஸ்டு தமிழ் மீடியாவோட வேர்டு. அதை போட்டால் அதுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்னு மேபி அரசாங்கம் எடுக்கலாம். ஃபைனெல்லாம் வேணாம். கொக்கி போட்டே 6 மாதம் உள்ளது. இல்லை எவன் கொக்கி போட்டோன்னா வீட்டில் பவர் கட் பண்ணிட்டு பஸ் லெட்டவனுக்கு சிரிக்காதீங்க. இது சீரியஸ் ப்ராப்ளம். ஓகே சார், இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்றீங்க, மீட்டர் வெய்ய அது இதுன்னெலாம் சொல்றீங்க. அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி இலவசங்களை கொடுக்கறத முதல்ல கட் பண்ணணும்ல சார்? அப்படியே இதை பண்ணால் இலவசம் கொடுக்கணும். கவர்மெண்ட்ல அவர் முதல்ல போட்ட கையெழுத்துல 200 யூனிட் ஃப்ரீ. இப்போ அது ஓட்டு வாங்க தேவை. மக்கள் வந்து அதுதான் சாக்ரட்டிஸ்னு ஒருத்தன் இருந்தான். அதுதான் நானும் கேட்குறேன். மீடியாலாம் உண்மையாக பேசாது. என்றைக்குமே மீடியா உண்மையாக பேசாது. அதனால தான் மக்கள் வந்து கோடி மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். ப்ராப்ளம் மக்கள்கிட்ட இருக்குது. சாக்ரட்டிஸ் என்ன சொல்லுவான்னா, டெமோக்ரஸியே ஒரு ஃப்ராடு கான்செப்ட். இது ஓகே, டெமோக்ரஸியே ஃப்ராடுன்றீங்க. ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் சொன்னாம்ப, நான் சொல்ல, சாக்ரட்டிஸ் சொன்னது. இது எப்படின்னா, ஒரு இனிப்பு கடை மாதிரி. ஒரு அரசியல் கட்சிங்கிறது இனிப்பு எல்லா இனிப்பையும் வைக்கும். எந்த இனிப்பு நல்லா இருக்கோ அதை எடுத்து மக்கள் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரே இனிப்பாக சாப்பிட்டேன்னா நாளைக்கு பல்லெல்லாம் போயிடும், சுகர் வரும். டாக்டர் பில்லு கட்டுறச்ச அதை பற்றி மக்களும் யோசிக்கலை, அரசியல் கட்சிகளும் யோசிக்கல. இதில் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒயிட் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ஓப்பன் ஆக்சஸில் ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் ₹6.76 வாங்குறாங்க. இதை லாங் டேர்மாவோ இல்லை மீடியம் டேர்மாவோ பண்ணோம் அப்படின்னா ₹5.22 வாங்க முடியும். கரெக்டு தான்ப்பா. நான் சொன்னேன் கறியில் இன்னும் ஐடியா சொல்கிறேன் அவருக்கு. நீ கோல் இம்போர்ட் பண்ணுறது, கோலை கடையிலேருந்து கொண்டு வர்றது, எல்லாத்துலேயுமே தான் பண்ணலாம். லாங் டேர்முக்கு, எல்லா டேர்முக்குமே இல்லை. இப்போ நான் ஷார்ட் டேர்மில் வாங்கும்போது எனக்கு இது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கு. லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எவன் கொடுப்பான் உனக்கு? ஏன் கொடுக்க மாட்டாங்க? கவர்மெண்ட் தானே வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்க முடியும்? இப்போ யார்கிட்ட உனக்கு பவர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? சொல்லுங்கள் சார். தெரிலன்னா சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஃபஸ்ட்டு முன்னாடி எப்படின்னா, கவர்மெண்ட்டே பவர் ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டே சப்ளை பண்ணும். இப்போ என்ன பண்ணிட்டா, நிறைய இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவன் வந்து பவரை மர்ச்சன்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கான். டாடா பவர் மாதிரி, டாடா பவர் மாதிரி நிறைய பேர் இருக்கான். நானே பண்ணலாம். நானே 2 விண்மில் போட்டு வச்சுருக்கேன். ரைட்டா. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர் வந்து எக்ஸ்சேஞ்ச், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் விற்பான். நான் ஏன் உன்னோட லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறேன்? நீ பேமெண்ட் வருமோ வராதோ, நீ இன்னைக்கு தரேன் செக்கு, நாளைக்கு கொடுக்குறேன் செக்கும்ப, அதுக்காக உன் பின்னாடி தொங்கணும், பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும், கையெழுத்து போட்டவனை கவனிக்கணும். நீ இப்போ இன்றைக்காவது கவர்மெண்ட்டில் சப்ளை பண்ணி பேமெண்ட் வாங்கியிருக்க. நான் ஒரு நாளைக்கு கதையை சொல்கிறேன் எப்படி பண்ணேன்னு. ஓகே, சரியா? ஏன்னா நீங்கள் என்ன பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசுகிறீங்கல்ல, அதெல்லாம் நான் சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்சில் எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி காசு கொடுத்தா தான் இதே கொடுப்பான். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் காசு கட்டலைன்னா அடுத்த நாளைக்கு எக்ஸ்சேஞ்சுக்கே வர முடியாது. ஸோ கிரெடிட்டே கொடுக்க மாட்டான். ஓகே ஓகே, நீ லீஸ்னா உடனே கிரெடிட் கேட்பிய, அப்புறம் மினிஸ்டருக்கு ஏதாவது கவனிம்பிய. அது இந்த அரசாங்கத்தில் இல்லைன்னு நிறைய பேர் பரவலாக சொல்கிறாங்க. நானும் ஒத்துக்கிறேன், இந்த அரசாங்கத்தில் இல்லை. பட் இந்த அரசாங்கம் தான் அடுத்த 25 வருஷம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? 5 வருஷம் கழிச்சு அரசாங்கம் மாறிடுச்சுன்னா அதை வந்து அவங்க சைடு இருந்து யோசிப்பாங்க. ஆம், பின்ன நான் 20 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் பண்ண நீ போடுவியா? இந்த அரசாங்கம் வாங்காது, ஒத்துக்கிறேன். அடுத்த அரசாங்கம் வாங்காதுன்னு நினைக்கிறேன். நீயா கேரண்டியாக கொடுக்க முடியும்? அப்போ பெருசாக அது லாக் ஆகிடுவாங்கன்றதுனால ஷார்ட் டேர்ம் இன்றைக்கி வேணால் நான் விற்றுக்கிறேன், வேணான்னா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கின்னு இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? இதோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூட்டினி நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணேன். எனக்கு 35 வருஷம் இருக்கும்.
நான் வயசை கம்மியாக நினைக்கிறேன். எனக்கு ஒரு 25 வயசு இருந்திருக்கும். கம்ப்யூட்டரை கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டேன். எனக்கு அப்போ இந்த இதெல்லாம் தெரியாது, டெண்டர் மேட்டர், ஓகே, அண்டர் த டேபிள் மேட்டர்லாம். நான் L1 ரொம்ப கம்மியாக கோட் பண்ணிட்டேன். வேறு வழி இல்லாமல் எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டான். L1ங்கிறது L1 தான் நீ தான் லோவஸ்ட் பிட்டர். ஓகே, வேறு வழி இல்லாமல் ஆர்டர் கொடுத்துட்டான். ஸோ பேமெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப உயிரை வாங்கி பேமெண்ட்டை புஷ் பண்ணி வாங்கிட்டேன். செம்ம சண்டை போட்டு கத்தி போட்டு வாங்கிட்டேன். சின்ன பையன், 25 வயசு. அவன் என்ன சொன்னான், தபாலில் தான் அனுப்புவோம், ஓகே, கையில் செக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். ஓகே. அதுக்கு தபால் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருந்தது. நான் போய் அங்கே நின்னேன். இந்த தம்பி என்ன சொன்னான், அந்த ஆள் கிளர்க்கு எனக்கு 200 கொடுந்தான். எதுக்குங்க சார், புரியல? 200 கேட்டான், கொடுத்தேன். ஓகே. அவன் என்ன பண்ணான், அழகாக அந்த என்வலப்பை திறந்து செக் எடுத்து என் கையில் கொடுத்துட்டான். திரும்பி அதை சீல் அடித்து வெறும் கவரை போஸ்ட் பண்ணிட்டான். ஐயோ! வீட்டுக்கு நான் செக்கை எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் போட்டுக்கணும், அடுத்த நாள் போட்டேன். செக்கை கையில் வாங்குறதே அவ்வளோ கஷ்டம். நீங்கள் அந்த இடத்துலையே ஆஃபீஸர்ஸை கவனிச்சிருந்தீங்கன்னா செக் அப்பவே அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கையில் கொடுத்துருப்பான். நீங்கள் கவனிக்கல, எனக்கு தெரியலப்பா எனக்கு. அப்புறம் நான் கார்மெண்ட் ஆர்டர் பண்ணுறதை விட்டேன் அந்த வெயி. ஸோ இது உங்கள் பார்ட்டி ஃபண்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், இதோட பார்ட்டி ஃபண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு சொல்லி கொடுத்தவன் ஒரு வாட்ச்மேன். 100 கொடுத்தா அவன் கிழிச்சு கவரை கையில் கொடுத்துரும். சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா 35 வருஷத்துக்கு முன்னாடி 100 பெரிய அமௌண்ட்டு சார். 100 50 ரொம்ப கம்மியாக கொடுத்தேன். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் கவர்மெண்ட்டு. கடைசி தபால்காரன் வரைக்கும் இங்கே நிற்கணும். ஆனால் மக்கள் வெளில நம்பவே மாட்டான். மக்கள் என்ன நினைப்பான், கவர்மெண்ட் சர்வெண்ட்னா ரொம்ப நல்லவன்னு நினைப்பான். நீ போய் பப்ளிக்கில் இமேஜ் பாரு. எஸ்பெஷலி நம்மளை சேப்பு சட்டை போட்டுன்னு சுற்றுறாங்கல்ல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவன் அப்படியே கவர்மெண்ட் ஆளுன்னா ரொம்ப நியாயம், பாவம், அவனை மாதிரி உண்மை கிடையாது, அவனுக்கு பென்ஷனை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு பண்ணுற அயோக்கியத்தனம் எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். ஓகே சார், அதில் இப்போ மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது லஞ்சம் வாங்காமல் எனக்கு இந்த பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நிறைய விஷயங்கள், நிறையா ஒன்று கிடையாது, மாறி இருக்குப்பா. நான் சொல்லிட்டேனே நான் ஃபஸ்ட்டே ஒரு இடத்துல, காமராஜ் ஆட்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இந்த மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு இது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது சார்? இதில் எங்கே அவங்க கரெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது? பணம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் மாதம் இன்னும் வந்துட்டோம். எவ்வளோ செலவாகுதோ நீ 300 யூனிட் 1000 யூனிட் கூட ஃப்ரீயாக கொடுத்துக்கோ. ஃப்ரீக்கு என்ன காசோ அதை நான் பேக்கெட்லேன்னு கொடுத்துட்றேன். அப்போ தான் அதோட வழி தெரியும். சும்மா 100 200 ஏற்றிட்டே போகாமல் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இந்த 200 யூனிட் இருக்குல்ல, இவ்வளோ யூனிட் ஃப்ரீயாச்சு, வந்து செக்கை வாங்கிட்டு ஓடி போயிடு. இப்போ நீ பில்லு கட்டலைன்னா மீட்டு ஃபியூஸ் பிடுங்குறான்ல. ஆமாம், நம்ம என்ன வச்சுப்போம், கவர்மெண்ட்டோட இந்த ஃப்ரீ மணி வரலன்னா, ஃப்ரீ மணி காசு வரலன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் பவர் கட். இந்த கவர்மெண்ட் பண்ணாலும் பண்ணிடும் போல் இருக்குது சார். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், நீ கவர்மெண்ட்டு காசு அவன் தானே கொடுக்கணும். நான் ஃப்ரீ பவரை கட் பண்ணல. புரியுது. கவர்மெண்ட்டுக்கு நான் பவரே தரமாட்டேன். போலீஸு எதுக்குமே கிடையாது. அப்போ நீ லபோதிபோன்னு கத்துவல்ல, அதையுமே இந்த கவர்மெண்ட் கட் பண்ணிக்க, நான் பணம் உனக்கு கொடுக்கல அப்படின்னா கட் பண்ணிக்கன்னு இவங்க சொல்லிடுவாங்க போல தான் இருக்கு. அந்த அளவுக்கு சொல்லுங்களேன், நான் வேணா சொல்லி பாருங்க, அப்பதான் மாறும், அப்பதான் மக்களுக்கு தெரியும். ரைட் சார். ஸோ அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வர்றதை பார்க்க முடியுது, மக்களும் அதை ஆக்சுவலாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இது நீ அடுத்தடுத்து என்னென்ன கட்டங்களுக்கு மக்களுக்கு என்ன புரியணும்னா, இலவசம்னு ஒன்றும் கிடையாது, இந்த பேக்கெட்டை கொடுத்துக்கிறேன். ஓகே சார், இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத மக்கள். நான் தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், காமராஜர் காலத்தில் இது கிடையாது அது கிடையாதுன்னு. ஓகே. ஸோ அது மாதிரி வந்துடுச்சோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, ஃபைன். அட்லீஸ்ட் இந்த பார்ட்டி ஃபண்டு மேட்டரை வந்து என்கிட்ட 4 பில்டரே சொல்லிட்டோம். அண்டு ஸ்கூல் அசோசியேஷன் என்ன சொன்னாங்க, முதல் வாட்டி காசு வாங்காமல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபண்டே அப்ளிகேஷனே நகராது. மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தால் தான் 2 ஆட்சியிலையுமே 2 மாடல் ஆட்சியிலையுமே மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தால் தான் அப்ளிகேஷனே நகர்ந்தது அந்த காலத்தில். ஓகே. மினிஸ்டர் ஆஃபீஸ், புரியுது, நாட் மினிஸ்டர். மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தால் மேஜிக்காக ஃபைல் வரும். ஓகே. மினிஸ்டர் ஆஃபீஸில் ஏன் நகர்ந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஃபைன். ஓகே சார், இந்த அரசில் பல்வேறு மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத சாமானிய மக்கள் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களே எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறத. இனி இது அடுத்தது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்,
அது கசப்பான மருந்தாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டியை பொறுத்து சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.